சரி, சினிமா எப்படி அந்த பயணம்? எந்த பாடம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு? ஃபஸ்ட்டு வந்து நான் முதல் சந்திச்ச இசையமைப்பாளர் தேவா சார். ஃபஸ்ட்டு கானாக்கு தான் அவர் கானா நாயகன் கானாவோட அவரு. தந்தை ஃபாதர். ஆமா. கானாவோட தந்தையை முதல் பார்க்குறேன் சினிமாவில் போனால். அப்போ தான் போயிட்டு அப்போ கிரிக்கெட்டில் நம்ம வந்து நல்லா ஆர்வமாக இருக்கோம், இந்தியாலாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் கிரிக்கெட் சாங் ஃபஸ்ட்டு அந்த சாங் பாடி காட்டினோன்னே தேவா அவர் தான் தோலக்கே வாசித்தார். என்னை பார்த்தோன்னையும் பேஜாராயிட்டார். 6 மணி பெட்டி வாசி சும்மா தோலை வாசினா அந்த ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோவில் செம்ம பேஜார். அவர் ஸ்டைல் வேறு, நம்ம ஸ்டைலில் பார்த்தோன்னா சாரா பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அப்போ தான் அந்த பாட்டு எழுதினேன். 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறம் புலி ஆட்டம், தெண்டுல்கர் ஆடி வரும் ஆட்டத்தையும் கவனி, டெஸ்டிலும் சிக்ஸர்களை அடிக்கிறாரு தோனி, பொறுமையாக ஆடுவது திராவிடோட திறமை, ஜெயிச்சா அவருக்கு இல்லை இந்தியாவுக்கு பெருமை, அதிரடி ஆட்டத்தில் ஷேவாக்கு கிங்கு, அடுத்ததாக இறங்குவார் யுவராஜ் சிங்கு, ஹர்பஜன் நகர்கர் கயு பாடும் நாடு, பாலாஜி பிறந்த மண்ணு நம்ம தமிழ்நாடு. இவர் தான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்தது தேவா சாரை, ஆனால் பாடுந்து ஸ்ரீகாந்த் தேவா சார்கிட்ட.